பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர். ஔவையார். நாணயங்களைப் பற்றி படிக்கக்கூடிய படிப்பின் பெயர் நாணயவியல். இதை ஆங்கிலத்தில் நியூமிஸ்மேட்டிக்ஸ் என்றும் அழைப்பர். நாணயவியல் படிப்பு எதற்கென்றால், கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள் போலவே வரலாற்றை நன்கு அறிந்து கொள்ள உதவும் முக்கிய சான்றாக நாணயங்கள் உள்ளன. பண்டைய வணிகம் மற்றும் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, தற்போதைய வணிகம் மற்றும் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, இவை இரண்டையும் நன்கு அறிந்து கொள்ள நாணயங்கள் உதவுகின்றன. பண்டைய மன்னரின் ஆட்சி பரப்பு மற்றும் வணிகர்களின் வணிகப் பரப்பு ஆகியவற்றை அறிந்து கொள்ள நாணயங்கள் உதவுகின்றன. காசு என்னும் தமிழ்ச் சொல்லானது ஆங்கிலத்தில் கேஷ் என்று மாறியுள்ளது. மானட்டா என்ற லத்தீன் மொழிச் சொல்லிலிருந்து மணி என்ற ஆங்கிலச் சொல் வந்தது. மானட்டா என்ற சொல் மணி என்று எவ்வாறு மாறியதோ அதைப் போலவே கரேரே என்ற லத்தீன் மொழி சொல் கரன்சி என்ற ஆங்கில சொல்லானது. இதன் பொருள் டு ரன் அல்லது டு ஃப்ளோ. தமிழில் சொல்லப்போனால் பணம் பாதாளம் வரை பாயும். எனவே பணம் பாயும் தன்மையுடையது.